வணக்கம், அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் பாஜகவிற்கு மிக வெற்றிகரமான பொங்கலாக அமையும். ஏன்னா முதல் பொங்கலை எங்களுக்கு ஆரம்பித்து வைத்தவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதே போல விவசாய அமைச்சர், மத்திய விவசாய அமைச்சர் சௌகான் அவர்கள் ஈரோடுல பொங்கல் கொண்டாடினார்கள் விவசாயிகளோடு. நாளைய தினம் எங்களது அகில பாரத தலைவரோட மரியாதைக்குரிய நிதின் அவர்களோடு பொங்கல் கொண்டாட போகிறோம் கோயம்புத்தூர்ல. அதுக்குதான் இப்ப நான் கிளம்பிட்டு இருக்கேன். அதனால இந்த பொங்கல் எங்களுக்கு மிகுந்த வெற்றிகரமான பொங்கலாகவும் 2026 வெற்றியை தரும் பொங்கலாகவும் அமையும். ஆனா இதை பார்த்துதான் முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் நேற்றைய தினம் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சருக்கு அவங்க வீட்டிலே படம் தயாரிக்கிறாங்க. படம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிக மிக நெருங்கிய சொந்தக்காரர் அவர். சென்சார் போர்டு எப்படி வேலை செய்யறதுன்னு அவருக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஜனநாயகன் வர்றதுக்கு சென்சார் போர்டு காரணம்னா பராசக்தி வர்றதுக்கு எந்த போர்டு காரணம்? இதுல என்ன காரணம் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு திரைப்படத்திற்கு இதற்கான சட்ட விதிகள் இருக்கிறது. அந்த சட்ட விதிகளை முறையாக கடைபிடித்தால் அவர்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கும். ஆனா சட்ட விதிகளை மீறாம சட்டத்தின் பால் நான் கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னதான் ஜனநாயகன்ல பிரச்சனை. இதுல மிக மிக மலிவான அரசியல். இதை மத்திய அரசோடு சம்பந்தப்படுத்துவது. 2 நேரம் ஒரே படம் வருது இல்லையா? ஒரு படத்துக்கு இன்னொரு படம் ஒன்னும் பாஜக அப்படி பாராட்டுற படம் கிடையாது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி RSS படமும் கிடையாது. அதனால அதற்கான சட்ட விதிகள் படி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கொச்சைப்படுத்துவதும் திசை திருப்புவதும் கடுமையான எனது கண்டனத்தை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை பார்த்து மிகவும் பயப்படுகிறார், அரண்டு போய் விடுகிறார். அமித்ஷா அவர்கள் வந்த உடனே பிரச்சனை ஒன்னும் தீர்ந்திராதுன்னு, வெற்றிகள் கிடைத்து விடாது என்றும். வெற்றிகள் கிடைக்கத்தான் போகிறது. அமித்ஷா வந்தாலே வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. மக்கள் கனவு காண சொல்றீங்க. உங்க கனவு என்ன அப்படின்னு கேக்குறீங்க. மக்கள்லாம் எங்க கிட்ட வந்து சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு போகணும், அதான் எங்க கனவு அப்படின்றாங்க. அதுவும் கனவை சொல்லுங்கள்னா அதுவும் மத்திய அரசோட ஸ்டிக்கர் தான். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மை கவர்மெண்ட் வச்சு உங்களோட என்னென்ன ஐடியாஸ் சொல்லுங்க அப்படின்னு 10 வருடமா நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுவும் இன்னொரு ஸ்டிக்கர். அதனால முதலமைச்சர் அவர்கள் தவறான புரிந்துணர்வோடு தவறாக மத்திய அரசை குறை சொல்வதை விடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயக படத்துக்கு அழுத்தம் தரப்படுகிறதா? மத்திய அரசுல இருந்து அழுத்தம் தருது. ஏன்னா காங்கிரஸ் பேசுறாங்க, முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு, எளிதில் கடந்து விட்டு செல்ல முடியாது. ஒரு புதிய அரசியல் கட்சி வரக்கூடியவருக்கு ஒரு அழுத்தம் தருவீங்களா? திரைத்துறை வச்சுதான் அழுத்தம் தரணும்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. இப்படி அழுத்தம் தர்றது காங்கிரஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனத்தின் போது கங்கனா ராவத் ஒரு படம் நடத்தினாங்க. அது அதே மாதிரி குற்றப்பத்திரிகை 10 மாசத்துக்கு மேல ஆச்சு. என்னமோ இன்னைக்குதான் பெரிய தடை வந்திருக்க போறியோ அது மத்திய அரசு காரணம்ன்ற போலையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக கலைத்துறையை நசுக்கியது திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று காங்கிரஸ். படங்கள் காலக்கணக்கில் தடை போட்டது காங்கிரஸ். குறிப்பாக அவசர நிலை பிரகடனத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பத்திரிகை வெளியே வர விடல, சினிமா வெளியே வர விடல. இவங்க போய் இன்னைக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி தேட்டர் கொடுக்கிறாரா மற்ற திரைப்படங்களுக்கு? அதனால நீங்க எல்லாரோட கழுத்தையும் நெரிச்சிட்டு இன்னைக்கு ஒரு படத்துக்கு சட்ட விதிகளின் படி அவங்களுக்கு சென்சார் கிடைக்கல உடனே நீங்க இப்படி பேசுறீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை நான் சென்சார் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன்.